அனைத்து தையற்கலை சொந்தங்களுக்கு வணக்கம். நான் காஜா மீதின். நம்ம இன்னைக்கு என்ன கட்டிங் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அலோ ப்ளவுஸ் வச்சு ஒரு கட்டிங் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால இன்னைக்கு ஒரு அலோ ப்ளவுஸ் வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு கட்டிங் போட போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸை வந்து நான் ஃபுல்லாக பேக்கில் அயன் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? அயன் பண்ணிட்டு இந்த இருக்குல்ல, இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து இந்த பீஸ் இருக்குல்ல, இந்த பீஸும் இந்த இதுவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த பீஸ் இந்த இது இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரெயிட் கோடில் வந்து வச்சுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளவுஸை கரெக்டாக எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் இதை சரி பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே நேருக்குள்ளே வந்துடும். அதனால அது பிரச்சனை இல்லை. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, பேக் கட் எடுத்து கட்ட போகிறோம். இப்போ பேக் கட்டில் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். இந்த ஆம்பூல் ஜாயிண்ட்டும் இந்த ஆம்பூல் ஜாயிண்ட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 18 ஒரு புள்ளி இருக்கு. அந்த 18 ஒரு புள்ளியில கையை வச்சுட்டு அதை அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு இந்த 18 ஒரு புள்ளி வச்சுட்டு எங்க இருக்குன்னு பாருங்க, 28 இன்ச். அப்ப 28ல கை வச்சு விரல வச்சுக்க முடியும். விரல வச்சுட்டு இந்த இடத்துல 28, இப்ப 37 இன்ச்சு. அப்போ இது என்னோட கட்டிங் ப்ளவுஸ். நம்ம கஸ்டமருக்கு நம்ம தச்சு கொடுத்த ப்ளவுஸ் எனக்கு நம்மளுக்கு திருப்பி வந்திருக்கிறதுனால எனக்கு என்னோட எந்த ஸ்டைல்னு தெரியும். அதனால வந்து நான் வந்து ஃபுல்லாகவே மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெட்டிக்குவேன். சரிங்களா? இப்போ இத்தனை ஜஸ்ட் நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம்னா 37 இன்ச்சு. நான் இங்கே 37 இன்ச்சு எழுதிடுறேன். இன்ச்சு உயரம். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜஸ்ட் அளவு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் அளவு எடுத்துட்டோம், செகண்ட் ஜஸ்ட் அளவு எடுக்கணும். சரியா? செகண்ட் ஜஸ்ட் இந்த டாட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த டாட் பாயிண்ட் நேரடி வச்சுக்கோங்க. இங்க 4 10 19 28 35 39. அப்போ ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் செகண்ட் ஜஸ்ட்டுக்கு 2 இன்ச்சு வித்தியாசம் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் மேல ஜஸ்ட் 37, ரெண்டாவது ஜஸ்ட் 39. சரிங்களா? மூணாவது பார்த்தீங்கன்னா இடுப்போட அளவு நான் எடுத்துக்கிறேன். 8 இப்படி டைட்டா லூஸ் இல்லாம டைட்டா எடுத்துக்கோங்க. 32 இன்ச்சு. அப்போ நான் 32 இன்ச்சு எழுதிட்டேன். அவ்வளவுதான். இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு எவ்வளவுன்னு பாருங்க. 14 இன்ச்சு எழுதிட்டேன். அதுக்கடுத்து நமக்கு என்ன அளவு வேணும்? ஆமூல் அளவு வேணும். ஆமூல் அளவு நீங்க கரெக்டா எடுத்துக்கோங்க. ஆமூல் பாத்தீங்கன்னா 8.25 இருக்கு. அப்ப 8.25னா 16 இன்ச்சுன்னு அர்த்தம். அது 16 இன்ச்சு. சரியா? அதையும் எழுதிட்டேன். அப்ப ஸ்லீவ் லென்த் நம்ம செக் பண்ணிக்கிறோம். 8.5. இந்த பைசப் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். 7.25 இன்ச்சு இருக்குது. 7.25 இன்ச்சு. கைலூஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 12 இன்ச்சு இருக்குது. நான் 12 இன்ச்சு எழுதிட்டேன். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன எழுதிட்டோம்? எல்லா அளவும் எடுத்துட்டோம். அப்போ பேக் ஃப்ரண்ட் டாட் பாயிண்ட் எடுக்கணும். இங்க இருந்து டாட் பாயிண்ட் அளவு 9.5, 9.5க்கு 12.75, 9.5, 12.75. சரிங்களா? இந்த அளவு நம்ம எடுத்துட்டோம். சரிங்களா? இந்த அளவு எடுத்துட்டோம். வேற என்ன ஆகணும்? பேக் ஃப்ரண்ட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணும்போது பேக் ஃப்ரண்ட் வச்சு அளவு எடுத்துக்கலாம். ஷோல்டர் அளவும் நம்ம மார்க் பண்ணும்போது நம்ம அளவு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம கட்டிங் போயிடலாமா? இங்க எப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடிக்கல் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்க. இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணாதீங்க. சரியா? இது நம்மளுக்கு இந்த சைடு ஆம் அந்த எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாம் கரெக்டா 1-2 இன்ச்சுனா கரெக்டா வந்துடும். இது கம்மியா இருக்கும். ஒரு தையல் பிரிச்சு விட்டோம்னா நமக்கு 3/4 இன்ச்சு தான் இருக்கும். அதனால இந்த ஸ்கேல் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ பாத்தீங்கன்னா கீழே மார்ஜின் விட்டுட்டு வெட்டிட்டேன். சரியா? இப்போ இடுப்போட அளவு பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு. 32 நம்ம 4 டிவைட் பண்ணி 8 3/4 இன்ச்சு டாட் பாயிண்ட். ப்ளவுஸோட லென்த்து 14 இன்ச்சு. 14 வந்து மார்க் பண்ணிட்டு
தையல் பிடிப்புக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டேன். இப்போ என்னன்னா நம்ம பேக் இறக்கத்தை நம்ம இந்த அளவு ப்ளவுஸ்ல இப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல 2ஆ மடிச்சு இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிடுங்க. 3வது இந்த இது ஆமுல இறக்கம் மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம பேக் நெக் இறக்கம், ஆமுல இறக்கம், ஹைட்டு, இடுப்பு எல்லாமே அளவு எடுத்துட்டோம். இப்போ நமக்கு ஜஸ்ட் எத்தனை 37 இன்ச்சு. 37 4ஆ டிவைட் பண்ணீங்கன்னா 9.25 ஒரு புள்ளி வரும். நம்ம 9.25 வச்சா போதும். ஏன்னா 1/4 இன்ச்சு விரியும் போது கரெக்டா வந்துடும். 9.25 வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த ஸ்கேல் வச்சிருக்கிறோம். இந்த மரக்கட்டை ஸ்கேல் யூஸ் பண்ணா எவ்வளவு கம்மியா இருக்கு தெரியுதா? நம்ம இவ்வளவு மார்க் பண்ணா அங்க தையல கால் யூஸ் பண்ணா துணி ரொம்ப இதாகும். அதனாலதான் நான் அந்த ஸ்கேல் யூஸ் பண்றேன். சொல்றேன், நீங்க அந்த ஸ்கேல் யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ நம்ம ஷோல்டர் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இடுப்பு 2ஆ மடிச்சு, நம்ம பாடி 2ஆ மடிச்சு, இந்த ஆமுல் கரெக்டா இருக்குது. இந்த அளவு பேக் நெக்கு இது எல்லாம் கரெக்டா வச்சுட்டு ஒரு சைடு எடுத்து போட்டுருங்க. ஒரு சைடு மட்டும் கரெக்டா. சரியா? இவங்களுக்கு ஸ்லாண்டிங் பாடி நாட்டில் நான் அந்த 1/4 இன்ச்சு கிராஸ் எடுத்திருக்கிறேன். சரிங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? எப்போது இப்படி வர்றது இப்படி வந்திருக்குது. ஆனால் இப்படி வந்தா ஃபிட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால ஒன்றும் அதை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இப்போ நம்ம 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ண போறோம். இது எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச்சு தான் இருக்கும். சொன்னீங்களா? 8.25 8.25 7.25 6.25. சரியா? அந்த 6.25 வச்சுதான் நாங்க மார்க் பண்ணிருக்கிறேன். அப்போ இந்த அளவு கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. இப்போ இங்க இருந்து தையல் தும்பு விட்டுட்டோமா, 1/2 இன்ச்சு விட்டுருவோமா, இந்த 1/2 இன்ச்சுல இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அந்த 8.25 வந்துருச்சா? அவ்வளவுதான், சிம்பிள் கட்டிங் தான். கட்டிங் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. பேக் நெக் மார்க் பண்ணிடுங்க. 8.25 பாதி வச்சுட்டு இங்க நம்ம மார்க் பண்ணி வெட்டிக்கிறோம். இது சிம்பிள் வேலை தான். உங்களுக்கு சொல்றது பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு. சரியா? டாட்டெல்லாம் பிடிச்சா அவங்களுக்கு ஒரு 11 13 இன்ச்சு 13 இன்ச்சு வரும். நான் இதை எப்பவும் போல வெட்டி எடுத்துட்டேன். இது 1/4 கட்டிங். அதனால நம்ம அளவு எடுத்து அப்படி வெட்டிடலாம். இதுவே 3/4 கட்டிங்னா நம்ம அளவு ப்ளவுஸை அப்படியே பேக் தட்டில் உள்ள அளவு பேக்லேயே வச்சிடணும், ஃப்ரண்ட் தட்டில் உள்ள அளவு ஃப்ரண்ட்லேயே வச்சிடணும். இது 1/4 கட்டிங்கு, 3/4 கட்டிங்க்கு. 1/4 நம்ம மெஷர்மெண்ட் அளவு ப்ளவுஸ் எடுத்து வெட்டி தச்சுக்கலாம். சரியா? இதுவே அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா. அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அந்த இதை வச்சு நம்ம வெட்டிக்கலாம். சரியா? பேக் வெட்டிட்டேன். ஃப்ரண்ட் நம்ம ஸ்லீவ் லென்த் எத்தனை சொன்னோம்? 8.5 இன்ச்சு. 8.5 அளவு எடுத்தோம்னா 8.5 அப்படியே வச்சுட்டு தையல் பிடிப்புக்காக இந்த இடத்துல 7.25 இன்ச்சு கொடுத்துட்டோம். இந்த இடத்துல 6.25 இன்ச்சு. இப்போ நம்ம இங்க இருந்து 8 இன்ச்சு வச்சுக்கணும். 8.25 வைக்கணும். ஆனால் 8 இன்ச்சு தான் வைக்கணும். ஆனால் 1/4 இன்ச்சு இங்க வரும்போது எல்லாமே கரெக்டா வந்துடும். இது எப்படி மார்க் பண்ணிக்கிறோம். சரியா? இது இப்படி இங்க இருந்து ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு அந்த கோடு இப்படி போட்டுக்கோங்க. ஆனா இந்த கோடு இப்படி கூட போட்டுக்கலாம். அந்த 1 இன்ச்சு, இந்த 1 இன்ச்சுக்கு நேரம் இப்படி, இங்க 1 இன்ச்சுனா இங்க 1 இன்ச்சு, இது இப்படி. சரியா? இது நல்லாவே உள்ள வந்தா ஒன்றும் தப்பு கிடையாது. இங்கதான் வரக்கூடாது. சரியா? இது அப்படியே வெட்டி எடுத்துரும். இது வெட்டி எடுத்துடுறோம். சரிதா? இது பேக்கே நான் குறைஞ்சிருக்கிறேன். பேக்ல நல்லாவே குறைஞ்சி எடுத்திருக்கிறேன். சரியா? எவ்வளவு குறைஞ்சி எடுத்திருக்கேன் தெரியுதா?
ஃப்ரண்ட்ல ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுலயே நல்லா குறைஞ்சி விட்டுறேன். ஒரு 3/4 இன்ச்சு கிட்ட குறைஞ்சி விட்டுறேன். ஒன்றும் தப்பு கிடையாது. இது ஃபிட்டிங் நல்லா வரும். சரியா? இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிதா? நான் இங்கே எவ்வளோ குறைஞ்சி வெட்டியிருக்கிறேன்ட்டு இந்த ஆம்ஹோலுக்கு நான் உங்களுக்கு விளக்க சொல்றேன். சரியா? பேக்கு ஃப்ரண்ட் வெட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த பாடி பீஸ் எடுத்த சைடில் தான் நம்ம ஃப்ரண்ட், ஏன்னா இது வந்து அளவு பீஸில் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் இருக்குது. நம்ம பிரின்சஸ் கட் தான் எடுக்க போகிறோம். அப்போ நம்ம இந்த கரை பீஸ் எடுத்த அந்த நம்ம பேக் கட் எடுத்தோம்ல, அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸில் ஃப்ரண்ட் பார்ட் எடுக்க போகிறோம். சைடு பார்ட் நம்ம ஓரமாக எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 2 இன்ச்சு கீழே இறக்கி விட்டுட்டேன். இங்கே ஒரு 1 இன்ச்சு இங்கே வளர்த்து விட்டுட்டேன். இப்போ நம்ம பேக் கட்டை அப்படியே கவர் பண்ணி வெட்டி எடுக்கிறோம். சரியா? இதை நீங்க அப்படியே வெட்டி எடுத்துருங்க. வெட்டி எடுத்துட்டு இங்க ஒரு 1/2 இன்ச்சு தையல் பிடிப்புக்காக விட்டுட்டு இதையும் ஸ்ட்ரெயிட்டா வெட்டி எடுத்துருங்க. இதுவும் நம்மளுக்கு தேவையில்லா பீஸ் தான். இங்க தேவையில்லை, இங்க தேவையில்லை, தேவையில்லா பீஸை வெட்டி எடுத்துட்டு இங்க எப்பவும் போல மார்க் பண்ணிருங்க. சரியா? இது இப்படி மார்க் பண்ணிருங்க. இது இந்த இடத்துல ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துட்டு, சரியா? ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துட்டு இது இப்படி, சரிதா? இவ்வளோதான். ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துட்டு நீங்க ஃப்ரண்ட்டுக்கு மார்க்கு இங்கே வந்து தையல் பிடி 1/4 இன்ச்சு, அவ்வளோதான். இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. சரியா? 1/4 இன்ச்சு இருக்குது. மற்றபடி ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஃபிட்டிங் ஓகே தான். இதை மார்க் பண்ணிடுறோம். சரியா? ஃப்ரண்ட் கட். இப்போ நமக்கு டாட் பாயிண்ட் எவ்வளவு எடுத்திருந்தோம்? 9:30க்கு 12:45. நான் இங்க இருந்து 9:30 வச்சுட்டேன். 12:45 இங்க வைக்க, 12:45 இங்க வச்சுட்டேன். இப்போ இங்க இருந்து நம்ம இருப்பு பாத்தீங்கன்னா 32. அதை 8 டிவைட் பண்ணீங்கன்னா 8 இன்ச்சு வரும், 4 இன்ச்சு வரும். நான் 4 வச்சுட்டேன். அதே 4 ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி கீழே வச்சுட்டேன். சரியா? இப்போ இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு, இங்க ஒரு கோடு. சரிங்களா? ஆனா டாட் பாயிண்ட் இங்க இருக்குன்னா இது இங்கதான் வரும். ஏன்னா இந்த 1 இன்ச்சு மேல ஏறி வந்து நிற்கும் போது டாட் பாயிண்ட் கரெக்டா நிற்கும். இது இங்க இருக்குன்னா இந்த பீஸ் மட்டும் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கும். சரியா? நான் இதை அப்படியே விட்டுட்டு ஃப்ரண்ட் பீஸ் வெட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்னெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம்? பேக்கு, ஃப்ரண்ட், இது பேக்கு, ஸ்லீவு, ஃப்ரண்ட் பார்ட் வெட்டி எடுத்துட்டோம். இந்த சைடு பார்ட் மட்டும் வெட்டினா இந்த கட்டிங் முடிஞ்சிடும். சரியா? இது துணி இருக்கனால நம்ம எங்கனாலும் போட்டுக்கலாம். இது கிராஸ்ல போடணும், ஸ்ட்ரெயிட்ல போடணும்னா அது உங்க விருப்பம். நான் ஸ்ட்ரெயிட்ல தான் எப்பவும் போடுவேன். கிராஸ்ல நீங்க போடணும்னா போட்டுக்கோங்க. சரிங்களா? அது ஒன்றும் தப்பு கிடையாது. நான் ஸ்ட்ரெயிட்ல தான் போடுவேன். கிராஸ்ல போட விருப்பங்க போட்டுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம இந்த இடத்துல 9 இன்ச்சு மார்க் பண்றோம். சரியா? டாட் பாயிண்ட் பேக்ல மார்க் பண்றோம். மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு வந்து 9 இன்ச்சு இருக்குது. 9 18 இன்ச்சு பேக்ல போயிருதா? நம்மளுக்கு எவ்வளவு வேணும்? 39 இன்ச்சு வேணும். அப்போ இந்த 9 இன்ச்சை 18 இன்ச்சு 38ல கழிச்சு 39 கழிச்சிட்டீங்கன்னா மீதி எவ்வளவு வருதோ அது ஃப்ரண்ட்ல வரணும். அப்போ 9 நான் 9 அப்படியே இங்க மைனஸ் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? 9 பேக்ல மைனஸ் பண்ணிட்டு நான் ஃப்ரண்ட் கட்டு மார்க் பண்றேன். எனக்கு இப்போ ஃப்ரண்ட்ல எவ்வளவு வேணும்? 39 வேணும். 39 2ஆ பிரிச்சா எத்தனை வரும்? 19 வரும். நான் 19 இங்க மார்க் பண்ணிட்டேன். சரியா? 9 கழிச்சுட்டு 19 மார்க் பண்ணிட்டேன். அப்போ இதோட டாட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 1.25 இன்ச்சு வரும். அப்ப அந்த 1.25 இன்ச்சு நான் இங்க மார்க் பண்ணிட்டேன். சரியா? 1.25 மார்க் பண்ணிட்டு இது இப்படி பண்றேன். சரிங்களா? நான் மற்றபடி ஒன்றும் நான் புதுசாலாம் வந்து செய்யல. எனக்கு தெரிஞ்ச மெத்தடை சொல்லி கொடுக்குறேன். சரியா? எனக்கு கரெக்டாக போகுது, உங்களுக்கு கரெக்டாக போகும். வரட்டும்.
இது இப்படி மார்க் பண்ணிட்டோம். அப்போ இந்த இந்த பீஸ் இருக்குல்லங்க, இந்த பீஸை அப்படியே தூக்கி நீங்கள் இங்கே மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? இங்கே மார்க் பண்ணிட்டு பேக் கட் வச்சு ஒரு மார்க் பண்ணி விட்ருங்க. சும்மா டெம்பரவரியாக ஒரு மார்க் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. சைடு பார்ட்டோட ஒரு இது கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு இங்கே இடுப்பு எத்தனை அளவு? 32 இன்ச்சு வரும். இங்கே 3.5 இருக்குது. அந்த 3.5 மைனஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு எத்தனை? 32 4 பிரிச்சு எடுத்தீங்கன்னா 8. நான் 8 இங்கே மார்க் பண்ணிட்டேன். சரியா? அப்போ 8க்கு நேரம் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஒரு 4 இன்ச்சு கிராஸில் கொடுத்துட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிடுங்க. சரியா? இப்போ நம்மளுக்கு இங்கே 9.5 இந்த 9 டாட் பாயிண்ட் மார்க் இருக்குல்ல, அந்த 9.5ல இருந்து நம்மளுக்கு எத்தனை வேணும்? 12.75 வேணும். 12.75 நம்ம 12.5 வச்சா போதும் இந்த இடத்துல. சரியா? 12.75 வைக்க வேணாம், 12.5 வச்சா போதும். இப்போ என்ன பண்ணணும்னா இங்க மார்க் பண்ணிட்டோம். சரியா? இது இப்படியே உள்ளோடு கொண்டு வந்துடணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க பண்ணிடுங்க, உங்களுக்கு எல்லாமே கரெக்டா வந்துருங்க. சரிங்களா? இப்போ நமக்கு பிரின்சஸ் கட்டோட ஷேப் நமக்கு கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு இப்போ 1.25 இன்ச்சு இந்த இடத்துல மைனஸ் ஆகும். அப்போ இதுக்கு நேரா ஸ்ட்ரெயிட்டா 1.25 இன்ச்சு நம்ம கோடு போடுறோம். எந்த இடத்துல? இதுக்கு நேரா. சரியா? 1.25 இன்ச்சு மார்க் பண்றோம். அப்போ இங்க இருந்து ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு இந்த 1.25 இன்ச்சுக்கு இங்க ஒரு கோடு போடுறோம். சரியா? கோடு போட்டுட்டு அதே 1.25 இன்ச்சு இங்க. சரியா? இங்க மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிட்டு இதுக்கு சேர்த்து விட்டுருங்க. சரியா? இதுக்கும் சேர்த்து விட்டுருங்க. முடிஞ்சுங்களா? இதெல்லாம் வெட்டி எடுக்கிற பீஸ். சரியா? இப்ப புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பிரின்சஸ் கட் சிம்பிள் தான். இது இப்படி வந்து மார்க் பண்ணிடுறோம். சரிங்களா? அப்ப இந்த கப்போட இது கப்பு தெரியுதுங்களா? அந்த ஜஸ்டோட இது தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அவ்வளவுதான். இது சிம்பிள் மெத்தட் தான். இந்த கட்டிங் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இதை நம்ம அப்படியே வெட்டி எடுக்க போறோம். சரிங்களா? இந்த பீஸை நம்ம வெட்டி எடுக்க போறோம். சரியா? இப்போ நம்ம இங்க மார்க் பண்ணிருக்கிறோம்ல. சரியா? இப்போ மார்க் பண்ணிருக்கு. இதை தூக்கி இங்க வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ற மாதிரி வரும். ஒரு 1/4 இன்ச்சு தான். 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு. நான் ஒரு வீடியோல 3/4 இன்ச்சு வெட்டியிருப்பேன். 1/4 இன்ச்சு வெட்டினாலே போதுமானது. சரியா? ஏன்னா அந்த 1/4 இன்ச்சுக்கு தான் இது கொஞ்சம் கேப் வரும். மற்றபடி இந்த பீஸை எடுத்துருங்க. சரியா? புரிஞ்சுதா? புரியலாம். 2-3 டைம் பாருங்க. இல்லாட்டி நான் பிரின்சஸ் கட் மட்டும் நான் வேற வீடியோ போடுறேன். சரியா? நம்மளால வீடியோ எடிட்டிங் பண்ண முடியல. யாரும் தப்பா நினைக்காதீங்க. என்னன்னா நமக்கு ஒர்க் அப்படி அங்க வேலைக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால என்னால வீடியோ எடிட்டிங் பண்ண முடியல. நீங்க வந்து தொழில் மட்டும் இதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கோங்க. சரியா? தப்பு இல்லை. நம்மளுக்கு அது வீடியோ கிளியாரிட்டி முக்கியம் இல்லை. இப்போ கிளியாரிட்டி முக்கியம்னா என்னால கரெக்டா பேச முடியாதனால நான் போட்டுருக்கேன். சரியா? அது ஏதாவது குறைகள் இருந்தா நீங்க மன்னிச்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பீஸ் மார்க் பண்ணிட்டேன். சரியா? இது அப்ப நார்மல் இது எல்லாமே கரெக்டா வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா குறைஞ்சி வெட்ட போறேன் ஃப்ரண்ட்ல. இப்போ நம்மளுக்கு தெரியுதுங்களா? இது எல்லாமே கரெக்டா வந்துருச்சு. நம்ம இப்போ குறைஞ்சி வெட்டலாம். இங்க குறைஞ்சி விடக்கூடாது. குறைஞ்சி விட்டு இந்த இடம் மட்டும் தான். சரியா? குறைஞ்சி விட்டுச்சு. இது அவ்வளவுதான். இப்போ என்னன்னா இந்த பீஸ் அப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டு மார்க் பண்ணலாம். இங்க 3/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த முக்கம் வந்து வெட்டிட்டு இது இப்படியே கொண்டு வாங்க. இந்த இடத்துல மார்க் வரும். இது இப்படியே கொண்டு வந்து இப்படி. சரியா? இது சக்கா கிடையாது, இதுதான் சக்கா. சரியா? பிரின்சஸ் கட் பொறுத்த வரைக்கும் 1 இன்ச்சு கீழே வரும். என்னன்னா இந்த 1 இன்ச்சு நம்ம அந்த கப்போட இது இந்த 1 இன்ச்சு இருக்குல்ல, இந்த 1 இன்ச்சு இப்படி மேலே வரும்போது இந்த 1 இன்ச்சு வந்து மேலே போயிடும். சரிங்களா? இப்போ இந்த லூஸா இருக்குல்ல, இது எதுக்காக நான் ஃப்ரண்ட்ல இந்த இடத்துல டாப் கொடுக்குறேன்னா இங்க பிடிச்ச பிறகு இந்த லூஸ் வந்து இங்க போய் போயிடும். சரிங்களா? இதுவே க்ளோஸ் நெக்கு போட் நெக்கு இங்க பொறுத்த வரைக்கும்
இங்கெல்லாம் க்ளோஸா இருக்கும்னாக்கல நம்மளுக்கு இது ஒன்றும் அங்கே விரியாது. ஆனால் இந்த யூனிக் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம டாட் கொடுத்துருங்க. ஏன்னா டாட் வேண்டாம்னா நீங்கள் உள்ளோடி பிடிச்சிட்டு லைனிங்ல ஃபர்ஸ்டே டாட்டை பிடிச்சி விட்ருங்க. சரியா? டாட்டை பிடிச்சி நீங்கள் மேலே வச்சு லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது ஏற்றிக்கோங்க. இந்த இடத்துல டாட் வரும். அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த இடத்துல டாட் கொடுத்துடலாம். சரிங்களா? எத்தனை இன்ச்சு டாட் கொடுக்கணும்னு தெரியல உங்களுக்கு, சொல்லிட்டேன்ல. அந்த டாட்டை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது டாட்டு கிடையாது, இதுதான் டாட். இதான் மார்க். சரி, இது மார்க், இதான் மார்க். என்ன